வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஜுன்னுவும் லக்கியும் சேர்ந்து நம்ம சம்யுக்தா லக்ஷ்மின்றதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம லக்கி வந்து ஜுன்னுவை வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, பெரியவங்க விஷயத்தில் அப்படிலாம் தலையிடக்கூடாது, அது எங்கள் அம்மா இல்லை லக்கி அப்படின்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு நிறைய டவுட் இருக்குது, உங்கள் அம்மா தான் அது. ஏன்னா நம்மளையே பார்த்து பேசாமல் யாரோன்ற மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜுன்னு எவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் நம்ம லக்கி பாப்பா கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கான ஒரு திட்டத்தை போட்டு நம்ம லக்ஷ்மி தான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுக்கு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் நம்ம ஜுன்னு வந்து லக்ஷ்மி தான் அப்படின்றத நம்ம லக்கி வந்து ஜுன்னுக்கு வந்து நிரூபிப்பாங்களான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண. இந்த பக்கம் மனிஷாவையும் நம்ம தேவயானியும் தான் காட்டுறாங்க. தேவயானியும் மனிஷாவை பிடிச்சி விடுன்னு விடுறாங்க. ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்க, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, சும்மா இருக்கிற அந்த சம்யுக்தாவை இங்கேயே இரு, இந்தியன் ஃபுட்டெல்லாம் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அவகிட்ட வந்து பெருமைக்கு பீத்துட்டு அவளை வர இங்கேயே இருக்க சொன்னேன். அவள் சும்மா இல்லாத இப்போ போயிட்டா அந்த ஜானுவையும் நீயும் என் கூடவே இரு, என்னோட பிய தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறனா. இதுக்கெல்லாம் காரணம் யாரடி, நீ தானே. சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று ஒரு வம்பை வந்து ஆரம்பித்து வச்சுட்டல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஜானுவை விட்டு நான் எப்படி தூரமாக என் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போனேன்னு நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ அமைஞ்சுது. அதை விட்டுட்டு இப்போ நீ சும்மா இல்லாமல் அவளையும் இங்கே இருக்க சொல்லிட்டு இப்போ இவளும் கூட சேர்ந்துட்டு இங்கே இருக்கிறா. இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம தேவயானி ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம தேவயானி கிட்ட நம்ம மனிஷா சொல்கிறாங்க, ஆண்டி அவ சம்யுக்தா கிடையாது, அவள் லக்ஷ்மி தான். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் என் பேச்சை கேட்குறீங்களா? நீ இன்னும் கொஞ்ச நாளில் பைத்தியமாக தான் ஆக போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. எவ்வளோ பெரிய பணக்காரரோட பொண்ணு அவள் எங்கே, இந்த லக்ஷ்மி எங்கே? அவள் அமெரிக்காவில் படித்தவ, அவள் போயிட்டு எப்படி வந்து இந்த லக்ஷ்மி ஆவா? நீ வந்து லூஸாக ஆகிடுவ. லக்ஷ்மின்னு அவளை பற்றி பேசியே நீ கொஞ்ச நாளாக வந்து இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. பார்த்து மனிஷா, கொஞ்சம் பாத்திரமா இரு, இல்லைனா உன் மனநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துட போகுது அப்படின்னும் போது, ஆண்டி நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அந்த ஜானு என்னன்னா வேலை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இவ உடனே என்னோட பியவா நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த சம்யுக்தாவை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவுக்கு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் வர கேட்குறா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக தான் லக்ஷ்மி வேஷத்தில் வந்து இந்த சம்யுக்தா வந்திருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கேன் ஆண்டி. ஐயோ மனிஷா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தேவயானி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னுவையும் லக்கியும் தாங்க காட்டுறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஜுன்னு, நீ ஒன்று கவனிச்சியா, அவங்க உங்கள் அம்மா தான் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நானுமே இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஏமாந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா வீட்டில் இருக்காங்க. லக்கி, நீ வந்து உன்னை போட்டு குழப்பிக்காத, அந்த ஆண்டியை நம்ம எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அர்ஜுன் அப்பா வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. போறியா, விளையாடுறியா, ஜாலியாக இருந்துட்டு கிளம்பி வந்துடணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அந்த ஆண்டியெல்லாம் நீ சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத, வேண்டாம், வா நம்ம ஜாலியாக விளையாடுறான். இல்லை ஜுன்னு, எனக்கு என்னமோ அவங்க ஆண்டி தான் தோணுது, நம்மளை பார்த்து நம்மக்கிட்டேயே பேசாமல் இருக்காங்க பற்றியா, நான் உனக்கு சீக்கிரத்தில் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த மாதிரி ஜுன்னுக்கு அடிபட்டு கீழே விழுற மாதிரி உடனே அதை ஜுன்னு வந்து கத்தி வந்து இது பண்ணுற மாதிரி உடனே ஜுன்னுவை பார்த்து பதறி எப்படியும் வந்து லக்ஷ்மி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி வந்து சூப்பராகவே பிளான் போடுறாங்கங்க. சின்ன பொண்ணாக இருக்கிறாங்களே கண்டி, ஆனால் யோசிக்கிறது நம்ம ஜுன்னுமே நம்ம லக்கியுமே பெரியவங்க அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவையும் நம்ம சம்யுக்தாவையும் தான் காட்டுறாங்க. சம்யுக்தா வந்து நம்ம மித்ரா கிட்ட கேட்குறாங்க, நான் எல்லா ரூமையும் சுற்றி பார்த்துக்கிட்டேன், இப்போ வந்து உங்களோட ரூம் மட்டும் தான் சுற்றி பார்க்கணும். ஐயோ என் ரூமில் எதுவுமே இல்லைங்க, அவள் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க கூட சேர்ந்து. அப்போ உங்களோட கேரக்டரு, நீங்கள் எப்படி ரூமை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட கேரக்டரை நான் புரிஞ்சிக்க முடியும்ல, அதுக்காக தான் காட்ட சொல்ல. சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. நம்ம சம்யுக்தாக்கு அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. அந்த இடத்துல பழைய ஞாபகம்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம சம்யுக்தா அப்படியே ஆழ்ந்து நம்ம மித்ரா கூட இருந்தது, அவங்களுக்கு மொத்தம் கொடுத்தது, அவங்க கூட சாப்பிட்டது, அவங்க கூட சந்தோஷமாக இருந்தது, காஃபி குடித்தது எல்லாத்தையும் அவங்க ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. உடனே நம்ம மித்ரா நம்ம சம்யுக்தாவை பார்க்குறாங்க. சம்யுக்தாவை பார்த்துட்டு, என்ன பூர்வ ஜெந்த இதுக்கே போயிட்டீங்க போல அப்படின்றாங்க. இல்லை இந்த
இந்த ரூமை பார்த்தோன்னையும் எனக்கு என்னமோ இந்த ரூமில் நானே இருந்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை முன் ஜென்மத்தில் நான் இருந்தா மாதிரி வாழ்ந்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுன்னு சொல்லும்போது நம்ம மித்ரா அப்படியே உறைஞ்சு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்பயாவது படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லக்ஷ்மியை பற்றி கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியா, உங்கள் ஒய்ஃப்க்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் லக்ஷ்மி இறந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சமாச்சும் அதை படித்தேன்னா எனக்கு அந்த ஒரு இது இருக்காது, ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்றத விட சரி ஓகே ஓகே அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி நீங்கள் ஏன் அவங்க மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அவள் என் மேலே ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று பண்ணிட்டா, அந்த ஒரு விஷயத்தில் தான் அவளை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம சம்யுக்தா பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் யோசிங்க, அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கெட்டவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை நீங்களும் வந்து கண்ணார பார்க்கல. அதை எப்படி நீங்கள் வந்து அவங்க தான் பண்ணாங்கன்றத நீங்கள் எப்படி இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம சம்யுக்தா அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மித்ரா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. நம்ம சம்யுக்தா பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து நம்ம மித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெண்டர் ஒரு விஷயத்தில் எங்களோட ஆப்போசிட் டீமுக்கு எங்களோட எல்லா இதுவையும் எழுதி கொடுத்துட்டா, எங்கள் அம்மாவோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டா. அப்புறம் நாங்கள் நடுத்தரில் வந்து நின்றுட்டோம். மற்றபடி அவள் நல்லவ தான். அந்த கடைசி இதில் மட்டும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, அதனால தான் எனக்கு வந்து அவன் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சம்யுக்தா அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த இடத்துல புரிய வச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நேச்சுரலாக வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருந்ததுனால அந்த தப்பு பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அந்த கோணத்தில் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? அதை தப்பான கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா? அதை நீங்கள் தீர விசாரிச்சிங்களா? அப்படி இப்படின்னு நம்ம சம்யுக்தா வந்து லக்ஷ்மிக்காக பேசுகிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம மித்ரா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சம்யுக்தா லக்ஷ்மிக்கு வந்து புரியுது. அப்போ நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லி நம்ம கிட்ட வந்து இந்த இடத்த விட்டு போயிடணும், நீ வந்து அரவிந்தா ஆண்டி கூட இருக்கக்கூடாது, அப்படி மட்டும் நீ இருந்தினா நான் கண்டிப்பாக இந்த நந்தன் ஃபேமிலியை வந்து நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், அரவிந்தா ஆண்டி உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம மனிஷா கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகுடு தட்டத்தை அந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்கிறதுனால நம்ம லக்ஷ்மிக்கு இப்போ தான் புரிய வருது, மனிஷா இந்த அளவுக்கு நம்ம பேரை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. இந்த பக்கம் மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானிக்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, ஆண்டி நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கல்ல, இப்போ நான் லக்ஷ்மின்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி நீ நிரூபிப்ப அப்படின்றாங்க. நான் வந்து இந்த அரவிந்தா ஆண்டி எங்கள் அம்மாவை கொலை செய்யறதுக்கு வண்டி ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணாங்களா, அந்த வீடியோ என்கிட்ட தானே இருக்குது, அந்த வீடியோவை நான் லக்ஷ்மி கிட்ட காட்டி தானே இப்போ வந்து நான் லக்ஷ்மியை மித்ரா கிட்ட இருந்து 5 வருஷமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வீடியோவை இந்த லக்ஷ்மி தான் பார்க்குறாளா இல்லை இந்த சம்யுக்தா பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் லக்ஷ்மி பார்த்தானா இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் பயந்துடுவா. ஆனால் சம்யுக்தா பார்த்துட்டு இதை பயப்படல அப்படின்னா இப்போ சம்யுக்தா தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம சம்யுக்தாவை வந்து நம்ம மனிஷா வந்து ஒரு ரொம்பவே தனவட்டலாக கூப்பிட்றாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் சம்யுக்தா அப்படின்றாங்க. உடனே சம்யுக்தா வந்து கேட்குறாங்க, என்ன உங்களோட வாய்ஸ் டோன்லாம் கொஞ்சம் மாறுதே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம எப்படி நீங்கள் வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து உங்கள் கூட தான் நான் படித்தேன்னு நான் ஒரு பொய் சொல்ல சொன்னேன், அதையும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்களே, என்னென்னமோ எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் விட்டுட்ருக்கீங்களே அப்படின்னும் போது நம்ம சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க அதனால் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னோட அரவிந்தா ஆண்டி பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வீடியோவை நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை வச்சுருந்து நான் வந்து இப்போ போயிட்டு வந்து கண்டிப்பாக நான் அரவிந்தா ஆண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்க போலீஸில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. நம்ம லக்ஷ்மியோட சம்யுக்தாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சம்யுக்தா கேட்குறாங்க, இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசுகிறாங்க அதிரடியாக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா அப்போவே நீங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாமே அரவிந்தா ஆண்டியை. இப்போ போயிட்டு இந்த வீடியோவெலாம் நீங்கள் காட்டி இது பண்ணிங்கன்னா எப்போவும் இந்த கேஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் நீங்கள் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. போலீஸ் ஏன்
ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம லக்ஷ்மி அப்படியே நம்ம மனிஷாவுக்கு திருப்பி விடுறாங்க அந்த கொஸ்டினை. ஏன்னா நம்ம மனிஷா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க லக்ஷ்மி, அதனால நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான ஒரு முடிவை எடுத்து நம்ம சமிக்தா கிட்ட வராங்க. சமிக்தா அப்படியே குளறுபடி பண்ணி அப்படியே மறுபடியும் அவங்களுக்கு ரிவீட் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மனிஷா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம தேவயானிக்கும் கடுப்புனா கடுப்பு அவ்வளோ கடுப்பாயிடுது. கடைசியில் அவங்க அந்த இடத்துல பல்ப் வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மனிஷா கிட்ட நம்ம தேவயானி சொல்கிறாங்க, அவள் எப்படி படிச்சுட்டு எப்படியாப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறா, அவள் வந்து இதெல்லாம் வந்து கால் தூசிக்கு சமம், எவ்வளோ பிரச்சனைகளை அவள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா லெஃப்ட் அண்ட் ரைட்டில். அவகிட்ட போய் இந்த வீடியோவை கொடுத்தா அவள் நம்புவாளா இதெல்லாம்? அவள் நீ தான் அதை வச்சுக்கிட்டு இன்னமும் அரவிந்தா அண்ணியை வந்து நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க அக்காவை, அவளும் வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாள், அவள் என்ன லக்ஷ்மியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி நம்ம மனிஷாவை திட்டிட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஜுன்னுவை தாங்க காட்டுறாங்க. ஜுன்னு லக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளானை போட்டிருக்காங்க. பிளானை போட்டு நம்ம லக்ஷ்மியை சிக்க வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ லக்ஷ்மி தான் அப்படின்றத நம்ம எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜுன்னு அப்படியே படிக்கட்டில் கீழே விழுந்து அடிபடுற மாதிரி உடனே ஜுன்னு கத்தும் போது நம்ம லக்ஷ்மி அதை பார்த்துட்டு சம்யுக்தாவாக இருக்கிற லக்ஷ்மியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானு இருந்ததுனால அப்படியே காப்பாற்றுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அரவிந்தா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஜுன்னு அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அரவிந்தா என்ன இது, இவன் எதுக்கு ஜுன்னுக்கு இப்படி அடிப்பட்ட போது பதறா அப்படின்னும் போது அப்போ நம்ம ஜானு வந்து ரொம்பவே வந்து டேலண்ட்டாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. நான் என்னன்னா அக்கான்னு இவங்களை கூப்பிட்றேன், நீ என்னன்னா அம்மான்னு கூப்பிட்ற, ஆன்ட்டி என்னன்னா லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லாருமே உங்களை ஒரு ஆளாக வந்து அவங்க வீட்டு ஆளுங்களா நினச்சி அவங்க அப்படியே வந்து அந்த பாசத்தை உங்கள் மேலே செலுத்துகிறாங்க. இப்போவே இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் அம்மாவாயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக அந்த இடத்துல அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ஜானு. இதை கேட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க நம்ம லக்ஷ்மியாக இருந்த சம்யுக்தா. அப்படியே இல்லை குழந்தைங்கள அதனால எனக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இது, நம்ம ஒரு பிளானை போட்டால் அந்த பிளானுக்கு மேலேயே வேற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு வந்து கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம லக்கி. நான் தான் சொன்னல அவங்க என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் லக்கியை தாங்க காட்டுறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா ஜுன்னு கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த வீடியோ ஆதாரத்தை இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நான் காட்ட போகிறேன். அதில் இப்போ லக்ஷ்மி அம்மா இருக்காங்கல்ல, இப்போ அதை பார்த்தா எல்லாருக்குமே வந்து அது உண்மை தெரிஞ்சிடும்ல, நான் எல்லாருக்கு முன்னாடி இதை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜுன்னு சொல்கிறாங்க, வேணாம் லக்கி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா என்ன சொன்னாங்க, என்னை வந்து யார்கிட்டையும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் இதை காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது ஏன் நீ மீறுற அப்படின்றாங்க. இல்லை, இதை நான் நிரூபிக்கணும்னா இதை காட்டி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி ரொம்பவே முடிவாக இருக்காங்கன்னு. இதை பார்த்த ஜுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அம்மா சொல்லியிருக்காங்க, அதையும் இந்த லக்கி மீறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜுன்னு லக்கிக்கு தெரியாமல் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. வீடியோவை டெலீட் பண்ணது இல்லாமல் நம்ம லக்கி கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. இந்த லக்கி பார்த்தீங்கன்னா அதை நம்பி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீடியோவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம மித்ரா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. மித்ராவெல்லாம் கூப்பிட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனால் வேற ஒரு வீடியோ வருது. இதை பார்த்துட்டு மித்ரா கேட்குறாங்க, இது வேற ஒரு வீடியோ லக்கி அப்படின்றாங்க. இல்லை இந்த வீடியோ அது உள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்கி அதை தேடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுக்கு நம்ம விவேக்குக்கு அள்ளு இல்லை. ஐயோ அண்ணியை இவ காட்டிட்டா கண்டிப்பாக இந்த வீட்டில் எல்லாருமே வந்து இப்போ சம்யுக்தாவாக இருக்கிறது லக்ஷ்மி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரே பதட்டமாக இருக்காங்க. நம்ம சம்யுக்தா முதல் கொண்டுமே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம சம்யுக்தா தானே லக்ஷ்மியாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல பயம் இருக்காதா, அந்த பயத்தோட நம்ம லக்ஷ்மி ரொம்பவே திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீடியோ இல்லை. இந்த பக்கம் அந்த வீடியோ இல்லாத நினச்சி நம்ம லக்கி ரொம்பவே சோர்வாயிடுறாங்க. இந்த வீடியோ இதில் தானே இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் தேவயானி நம்ம மனுஷாலாம் திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ சொல்கிறா, எதுக்காக இவ சொல்கிறா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்க குழப்பத்திலே இருக்காங்க.
சொல்கிறாங்க. இந்த பக்கம் லக்கி ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கோவத்தோடு வராங்க. வீடியோ எங்கே போச்சு அப்படின்ட்டு. அப்போ நம்ம லக்கி கிட்ட ஜுன்னு சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, அந்த வீடியோவை நான் தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னும் போது ரொம்பவே கோவப்படுறாங்க லக்கி. எதுக்காக நீ டெலீட் பண்ண அப்படின்னும் போது, நான் தான் சொல்கிறேன்ல அவங்க எங்கள் அம்மா கிடையாது அப்படின்ட்டு. அர்ஜுன் அங்கிள் என்கிட்ட போகும்போது சொன்னார், எந்த ஒரு வம்பு திம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியே லக்கி. எங்கள் அம்மா அன்றைக்கி என்ன சொன்னாங்க, யாருக்குமே இந்த ஃபோட்டோவை நீ காட்டக்கூடாது அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்போ நீ உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை காட்டுற அப்படின்னும் போது அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லக்கி கிட்ட வந்து நம்ம ஜுன்னு சண்டை போடுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை தெரியுது. தன்னோட அம்மாவுக்காக அந்த விஷயத்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நம்ம வந்து அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி வந்து கிட்ட வந்து நம்ம ஜுன்னு உண்மையை சொல்லிடுறாங்க, நான் தான் அந்த வீடியோ டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னு மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. ஆனாலும் நம்ம லக்கி அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி, நம்ம விவேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு தான் காட்டுறாங்க. 3 பேருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமா நின்றுட்டு மித்ராவோட அப்பாவை பார்த்து அந்த இடத்துல ஷாக் ஆகிடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அப்போ நம்ம லக்ஷ்மி கிட்ட நம்ம சம்யுக்தா மாதிரி பேசினாலும் நம்ம லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு, நீ லக்ஷ்மி தான்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ஜானு நம்ம விவேக் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம லக்ஷ்மி பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ அந்த ஃபங்க்ஷனில் நீ மித்ராவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது, மித்ரா கையை பார்த்துட்டு பிடிச்சவனையுமே அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஆனது எல்லாத்தையும் நான் பார்த்தம்மா. நீ தான் லக்ஷ்மின்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, என்னோட மருமக அவளோட எல்லா சுபாவமும் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ராவோட அப்பா ரொம்பவே வந்து அப்படியே உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு லக்ஷ்மி அப்படியே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையே சொல்கிறாங்க. எதுக்காக இந்த வீட்டை விட்டு நீ போன, காரணம் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க மாமனார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து மனிஷா பிளாக்மெயில் பண்ணா, அதனால தான் நான் வந்து அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த குடும்பம் என்னால் வந்து இதுவாகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ஊரை விட்டு போனேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு பழசெல்லாம் நினைவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாள் எனக்கு ஒருத்தவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் நான் அத்தையையும் என் கணவரையும் பார்த்தேன். அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போயிட்டு கடைசியில் நான் அர்ஜுனோட சார் வீட்டில் தான் அடைக்கலத்தில் இத்தனை நாள் நான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்போ வந்து நம்ம ஜெயமாரோட கதையை பற்றியும் சொல்கிறாங்க. அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதுனால, அவரோட பொண்ணு கோமாவில் இருக்கிறதுனால, அப்போ அவருக்கு நான் உதவி செஞ்ச ஒரு காரணத்துக்காக அவர் எனக்காக என் பொண்ணு இந்த ஊர் உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து பிஸ்னஸில் இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நீ மெயின்டைன் பண்ணி என்னோட விஷயத்தை நீ வந்து இது பண்ண மாதிரியும் இருக்கும், உன்னோட லைஃப்பில் உன் குடும்பத்தை நீ காப்பாற்றின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த ஹெல்ப்பை செய்கிறேன் அப்படின்றாங்க. அதனால் நம்ம அவங்க மாமாவும் இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. எது எப்படியோம்மா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டல, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜானுவியும் நம்ம விவேக்கையும் தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஜானு அது போயிட்டே இருக்கும்போது நம்ம விவேக்கை பிடிச்சி நம்ம ஜானுவை உள்ளே இழுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் ரொமான்ஸில் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தேவயானி வராங்க. உடனே விவேக்கை தேடி வரும்போது அந்த கர்டனுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா அங்கே வந்து நம்ம ஜானுவை காப்பாற்றிடுறாங்க, ஐடென்சி விளையாடுற மாதிரி. அப்போ தான் நம்ம ஜானுக்கு உயிரே வருது அந்த இடத்துல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியை காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க, மனிஷா பண்ண பிளான்லாம். இப்போ மனிஷாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ஏதாவது அத்தைக்கோ மாமாக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அரவிந்தா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மித்ராவோட அப்பா. அப்போ ஜுன்னுவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட குடும்ப வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜுன்னு கிட்ட போயிட்டு தன்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடுறதுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு அரவிந்தா ஷாக் ஆகிடுறாங்க. என்ன புதுசாக பேரை அப்படின்றமா, ஆமாம் லக்கி எனக்கு பேத்தினா ஜுன்னுவும் எனக்கு பேரை மாறி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா அந்த இடத்துல அவங்க சந்தேகத்துக்குரியத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அரவிந்தாவோட ஹஸ்பண்ட் வந்து சமாளிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மியை பார்க்க போகிறாங்க. அங்கே லக்ஷ்மி ஆழ்ந்த விதத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னம்மா அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது மனுஷாவில் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு. அவளாம் சொல்லுவாளை கண்டு எதையும் அவள் செய்ய மாட்டா. அவளால் எதுக்குமே வந்து யூஸ் கிடையாது. நீ அவளெல்லாம் பார்த்து பயப்படாத, எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மாமனார் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுக்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் அடிக்கும்போது நம்ம மித்ரா வந்து எடுக்கிறாங்க. இப்போ எதுக்கு வந்து அர்ஜுன் வந்து சம்யுக்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சம்யுக்தா வராங்க. யார் ஃபோனில் அப்படின்னு. இந்த அர்ஜுன் கால் பண்ணுறான். எதுக்காக கால் பண்ணுறான்? ஒரு வேளை ப்ராஜெக்ட் கேட்கறதுக்காக கால் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்களா. உடனே வந்து நம்ம ஜெயதேவ் சொல்கிறாங்க, ஏது பிஸ்னஸ் விஷயமாக கால் பண்ணியிருப்பான், அதெல்லாம் என்னடா கேட்குற, இப்போ எப்படி சம்யுக்தா நம்ம வீட்டில் இருக்கா அதை மாதிரி தானே அவங்களுக்கும் பிஸ்னஸ் இதில் வந்து பார்ட்னராக இருக்காங்க, அதனால அதை பற்றி ஏதாவது பேசுவாங்க, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து நம்ம ஜுன்னு பற்றி தான் கேட்கறதுக்கு கால் பண்ணுறாங்க. ஜுன்னு தூங்கிட்டானா நான் வந்து கூப்பிட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு நிமிஷமும் இங்கே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது சார், ஒரு விஷயத்த நான் சமாளித்துக்குள்ளே எனக்கு போய் உயிர் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம லக்ஷ்மியாக மாறின சம்யுக்தாவை தாங்க நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு வராங்க. எல்லாருமே எந்திரிச்சு வரும்போது இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா என்னோட மருமக மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அரவிந்தா சொல்ல, உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னதான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்சை போடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம அரவிந்தா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மனிஷா சொல்லவே வேணாம், ஆல்ரெடி இவங்க லக்ஷ்மி தான் அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம லக்கியும் அதே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியை பார்த்து நம்ம லக்ஷ்மியை கண்டுபிடிச்சவங்க வந்து நம்ம விவேக் இருக்காங்க, அப்புறம் ஜானு இருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம ஜெயதேவன் நம்ம லக்ஷ்மி தான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்ம லக்ஷ்மி தான் இவங்க சம்யுக்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம லக்ஷ்மி வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அவங்களோட வேஷம் வெளி வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி மாட்டுவாங்களா, இல்லை நம்ம லக்ஷ்மி இதுக்கப்புறம் வந்து நம்ம மித்ராவை கிட்ட நெருங்கிறதுக்கு நிறைய விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களான்றத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச